என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். 2000 ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. இன்று நடைபெறும் 54வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் முக்கிய முடிவு. வருகிற 21ஆம் தேதி அமெரிக்காவில் தொடங்குகிறது குவாட் அமைப்பு மாநாடு. பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். மாணவர்கள் மத்தியில் மகாவிஷ்ணு உரையாற்றிய வீடியோ யூடியூபிலிருந்து நீக்கம். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம். விசாரணை அறிக்கையை இன்று சமர்ப்பிக்கிறார் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன். திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. கட்சியின் முப்பெரும் விழா மற்றும் பவள விழா ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியதும் திமுகவில் அதிரடி மாற்றம். ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரைகளை ஏற்று முதலமைச்சருடனான ஆலோசனையில் அமைச்சர் உதயநிதி தகவல். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டதென பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டுமெனில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென வலியுறுத்தல். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைப்பு. மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பக்தர்கள். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. விநாயகர் சிலைகளை கரைத்துவிட்டு வீடு திரும்பிய போது நிகழ்ந்த சோகம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக குறைந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 16,000 கனஅடியிலிருந்து 11,736 கனஅடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 115 அடியாக குறைந்த நிலையில் நீர் வெளியேற்றம் 19,700 கனஅடியாக உள்ளது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய 5 இளைஞர்கள். 3 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 2 பேரை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. கரூரில் காருக்கு வழிவிட மறுத்ததாக கூறி மாற்றுத்திறனாளியை தாக்கிய நபர்கள். வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவையில் மது மற்றும் கஞ்சா போதையில் நண்பனையே கொலை செய்த இளைஞர்கள். 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. கரூர் அருகே பேக்கரியில் இருதரப்பு இளைஞர்களுக்கு இடையே பயங்கர மோதல்.
5 பேர் காயமடைந்த நிலையில் தாக்குதல் நடந்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. தஞ்சையில் பட்டப்பகலில் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்கள். நபர் ஒருவரை தாக்கி பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தமிழ்நாட்டில் வருகிற 15ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். 25 நாடுகளின் 130 நகரங்களில் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் விசாரணை மீது எதிர்பார்ப்பு. வெளிநாட்டிலிருந்து இந்தியா திரும்பிய நபருக்கு குரங்கம்மை அறிகுறி. தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். ஷியாம் பஜார் பகுதி சாலையில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து முழக்கம் எழுப்பிய மக்கள். மேற்கு வங்கத்தில் அமைச்சரவையை கூட்டுமாறு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் உத்தரவு. மருத்துவர் கொலை சம்பவம் மற்றும் போராட்டம் குறித்து முடிவெடுக்குமாறு அறிவுறுத்தல். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு வெளிநாட்டு எண்ணிலிருந்து மிரட்டல். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக வலியுறுத்தி மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார். சூடுபிடிக்கும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் களம். 9 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஒடிஷா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரைக்கு இடையே இன்று கரையை கடக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஒடிஷாவில் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். குஜராத் மாநிலத்தில் மர்ம காய்ச்சல் காரணமாக 4 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழப்பு. 22 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்து காய்ச்சல் தடுப்பு பணிகளில் தீவிரம். பீகாரில் யூடியூபை பார்த்து அறுவை சிகிச்சை செய்ததால் 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. தலைமறைவான போலி மருத்துவரை வலைவீசி தேடி வரும் போலீசார். இந்தியா வங்கதேச இடையேயான ரயில் சேவை இன்று தொடக்கம். வங்கதேசத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களால் நிறுத்தப்பட்ட ரயில் சேவை 47 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது. திறமைகளை மதிப்பதில்தான் இந்தியாவுக்கு சிக்கல் இருக்கிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழக மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்துரையாடல். ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தி மீண்டும் வங்கதேசம் அழைத்து வர நடவடிக்கை.
சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வங்கதேச இடைக்கால அரசு முறையீடு செய்துள்ளதாக தகவல். வியட்நாமை புரட்டி போட்ட யாகி புயல். சூறாவளி, மழை வெள்ளங்களில் சிக்கி இதுவரை 21 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி நடத்தப்பட்ட மாபெரும் பேரணியில் வெடித்த கலவரம். போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் நிலவும் பதட்டமான சூழல். நைஜீரியாவில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதி கோர விபத்து. 2 லாரிகளும் வெடித்துச் சிதறிய நிலையில் 48 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றார் ஜானிக் சின்னர். வங்கதேச டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. வருகிற 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கும் இந்திய வங்கதேசம் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வருகிற 19ஆம் தேதி தொடங்கும். போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. பாரிஸில் 12 நாட்களாக நடைபெற்ற பாராலிம்பிக் விளையாட்டு திருவிழா நிறைவு பெற்றது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய மூவர்ண கொடியை ஹர்வீந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால் ஏந்திச் சென்றனர். பாராலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக 7 தங்கம் உட்பட 29 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது இந்தியா. 220 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடம். ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ இன்று வெளியாகிறது. ஏஐ மூலம் மலேசிய வாசுதேவனின் குரலில் பாடல் உருவாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.